தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவர் திரு விஜய் அவர்கள் ஒரு சிபிஎஸ்இ பள்ளி நடத்துகிறாங்க பதூரில். அந்த பள்ளியினுடைய பெயர் விஜய் வித்யாசிரம். நடிகர் விஜய் அவர்கள் தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவர் விஜய் வித்யாசிரம் என்கின்ற பள்ளி நடத்துகிறாங்க. நான் சீமான் அவர்களை பற்றி சொன்னது, அவர் தேர்தல் வாக்குறுதியில் அண்ணன் சீமான் அவர்கள் 2016 சொன்னது மொழிக் கொள்கை. இத்தனைக்கு தமிழ் தேசியம் பேசுகிறார். தமிழ் பயிற்று மொழியாக இருக்கணும், தமிழில் சொல்லிக் கொடுக்கணும். ஆங்கிலம் கட்டாய பாடமொழியாக இருக்கணும். விருப்ப மொழி, அதாவது ஒரே ஒரு சப்ஜெக்ட், அது ஹிந்தி உட்பட உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா மொழி. இதில் ஹிந்தி என்கின்ற வார்த்தையை பயன்படுத்தியதே அண்ணன் சீமான் அவர்கள் 2016 அவருடைய தேர்தல் வாக்குறுதி. இன்றைக்கி சொல்கிறார், இல்லை நான் தான் டைப் அடித்தேன், நான் தான் எழுதினேன், நான் ஹிந்திங்கிற மாதிரி இல்லையா அப்படின்னு. அவருடைய தேர்தல் வாக்குறுதி 2016 சீமான் அவர்கள் சொல்லியிருக்கின்றார். இன்றைக்கி புதிய கல்விக் கொள்கை அதே தான். பயிற்று மொழி 5ஆம் வகுப்பு வரை கட்டாயம் தமிழ். இன்றைக்கி பயிற்று மொழி தமிழகம் ஆங்கிலத்தில் இருக்குது. இன்றைக்கி சிபிஎஸ்இ எந்த போர்டாக இருந்தாலும் தமிழ் மொழியில் பயிற்று மொழிங்கிறோம். ஆங்கிலம் என்பது கட்டாய பாடமொழி. அதே போல் ஒரு விருப்ப மொழி, ஒரே ஒரு பேப்பர், அது மலையாளமோ கன்னடமோ தெலுங்கோ ஹிந்தியோ உருதோ சமஸ்கிருதமோ ஃப்ரெஞ்சோ, ஒரே ஒரு லாங்குவேஜ் பேப்பர் தான். நாம் இன்றைக்கி இந்த மும்மொழி கொள்கையில் 3வது மொழி என்பது ஒரே ஒரு லாங்குவேஜ் பேப்பர். இது அண்ணன் சீமான் அவர்களுக்கு. அடுத்து ஐயா விஜய் அவர்களுக்கு வர்றேன். இங்கே எத்தனை பேருக்கு தெரியும், அண்ணன் விஜய் அவர்கள் ஒரு தனியார் சிபிஎஸ்இ பள்ளி நடத்துறது. தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவர் திரு விஜய் அவர்கள் ஒரு சிபிஎஸ்இ பள்ளி நடத்துகிறாங்க பதூரில். அந்த பள்ளியினுடைய பெயர் விஜய் வித்யாசிரம். நடிகர் விஜய் அவர்கள் தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவர் விஜய் வித்யாசிரம் என்கின்ற பள்ளி நடத்துகிறாங்க. சி ஜோசப் விஜய் என்கின்ற பேரை பாருங்கள். நான் கொடுத்துருக்கிற டாக்குமெண்ட்டில் கொஞ்சம் ஜூம் பண்ணுங்கள். சி ஜோசப் விஜய் என்கின்றவர் யார்? அவர் புதுசாக மேலிருந்து வந்தாரா? அவருடைய இடத்தை 35 ஆண்டுகள் 2017 2052 வரை திரு ஜோசப் விஜய் அவர்கள் அவருடைய இடத்தை ஒரு அறக்கட்டளைக்கு 35 ஆண்டு லீஸ் கொடுக்குறார். அந்த அறக்கட்டளை யாருடைய பேரில் ரெஜிஸ்டர் ஆயிருக்குன்னா திரு சந்திரசேகர் அவருடைய பேரில், எஸ்ஏ சந்திரசேகர் அவருடைய பேரில் அந்த அறக்கட்டளை ரெஜிஸ்டர் ஆயிருக்கு. இந்த டாக்குமெண்ட்டில் எஸ்ஏ சந்திரசேகர் அவர்கள் நடத்தக்கூடிய பள்ளி, அந்த ட்ரஸ்ட் நடத்தக்கூடிய பள்ளி தான் விஜய் வித்யாசிரம். என்ன அர்த்தத்தில் சில அரசியல் தலைவர்கள் அவங்க நடத்துகிற பள்ளி சிபிஎஸ்இ, அவங்க நடத்துகிற பள்ளியில் ஹிந்தி இருக்குது, அவங்க சொந்த குழந்தைங்க ஃப்ரெஞ்சு படிக்கிறாங்க. அன்பில் மகேஷ் பொய்யாமொழியினுடைய சொந்த குழந்தை ஃப்ரெஞ்சு மொழி படிக்கிறாங்க. இந்த அரசியல்வாதிகள் எந்த லட்சணத்தில் வெளியே வந்து அரசு பள்ளியில் இருக்கக்கூடிய மாணவர்கள் மட்டும் 2 மொழி படிக்க வேண்டும் என்று எந்த லட்சணத்தில் சொல்கிறாங்க? அது தமிழக வெற்றி கழக தலைவர் அண்ணன் விஜயாக இருக்கட்டும், அண்ணன் சீமான் அவர்களாக இருக்கட்டும், தமிழகத்தினுடைய பள்ளி கல்வித்துறை அமைச்சராக இருக்கக்கூடிய அன்பில் மகேஷ் பொய்யாமொழியாக இருக்கட்டும். ஏன் இதையெல்லாம் தாண்டி இன்றைக்கி இன்னொன்று பாருங்கள். இன்றைக்கி நான் சன்சைன் மெட்ரிகுலேஷன் ஸ்கூல்லாம் போக விரும்பலைங்க. முதலமைச்சருடைய குடும்பத்தில் நடத்துகிறாங்க, ஹிந்தி இருக்குது, அதெல்லாம் விடுங்க. இன்றைக்கி இன்னும் ஒரு படி மேலே போகிறேன். சென்னை பப்ளிக் ஸ்கூல், கலாநிதி வீராசாமி அவர்களுடைய எம்பி அவர்களுடைய குடும்பம் நடத்தக்கூடிய பள்ளி. இதில் என்ன போட்டிருக்காங்கன்னா, இது ஸ்டேட் போர்ட் மெட்ரிகுலேஷன் ஸ்கூல், ஆங்கில பள்ளி. இங்கிலீஷ் இஸ் தாட் அஸ் ஃபர்ஸ்ட் லாங்குவேஜ், செகண்ட் லாங்குவேஜை நீங்கள் தமிழ் ஹிந்தி ஃப்ரெஞ்சு எது வேணாலும் எடுத்துக்கலாம். இங்கே பாருங்கள், இந்த பள்ளிக்கூடம் மெட்ரிகுலேஷன் பள்ளிக்கூடத்தில் தமிழ் கம்பல்சரி கிடையாது. நான் சிபிஎஸ்இ பற்றி பேசலைங்க. மெட்ரிகுலேஷன் பள்ளிக்கூடத்தில் தமிழ் 2வது மொழி கிடையாது. நீங்கள் தமிழும் படிக்கலாம், ஹிந்தியும் படிக்கலாம், ஃப்ரெஞ்சும் படிக்கலாம். இதெல்லாம் மெட்ரிகுலேஷன் பள்ளியினுடைய நிலைமை.